மனத்துக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு உன்னுடைய ஆலயம் ஆலயமா இருக்காதும்போ அப்படின்னா சொன்னார். பகவதி நின்னு பயந்தார். பயப்படுதாள். மகனே ஏ தடியம்பேட்டி சுடல சுடலை சுடலை வந்த மகன் போக வேண்டாம் என்னுடைய வாசலில என் மகன் சுடலைக்குத்தான் 21 நிலையம் அது உனக்கு எனைய நம்ம தருவேனேடா பெட்டி சுடலகிதான் இந்த பகவேடிய வாசலே 21 நிலையங்களும் தனித்தனியா கொடுக்க போற மகனே சுடலை 21 நிலை உனக்கு தனித்தனியாக அம்மா தருவேன். தருவேன் போ. அதனால என் வாசலை விட்டு நீ போப்படாதடா. வெளியில போயிடக்கூடாது போ. வாசலை வெட்டி போயிடக்கூடாது. அதனால உனக்கு என்ன நீ கேக்கியோ அத்தனை பரிகாரம் எல்லாம் தாரேன் அப்படின்னா சொன்னார். அப்பண்டா இந்த தடியம்பேட்டி சுடலை கேட்க என்ன கேட்கிறார்? என்ன உன் கைனால 21 நிலையும் தனித்தனியா தாரமணி சொல்லுதிய அம்மா. அது எந்த பக்கம் எல்லாம் எனக்கு இனம் கொடுக்க போற பேர் கொடுக்க போற என்று தடியம்பேட்டி சுடலை கேட்ட போது அப்பண்டான் பகவதி சொல்லுகிறார். என்ன சொல்லுதா? ஏ என் மகனே மாயா என் மகனே சுடலையா என்னுடைய வாசலில 21 நிலையங்களும் எங்கே கொடுக்க போறேன். கோபுரத்தில் ஒரு நிலையோ உனக்கு கொடிமரத்தில் மறுநிலையோ கட்டிமவன் சுடலைக்கு அம்மாளோட கையால கொடவேற வாசலில ஒரு நிலையம் கொடுக்க போற. கொடவேற வாசல்லையும் அம்மா கைனாலும் உனக்கு ஒரு நிலையம் கொடுக்க போறேன்டா. கொடுக்க போறேன். அம்மாளோட பக்கத்தில அருமவன் சுடலைக்கு தன் நிலையம்மது கொடுக்க போறேன். தாயாருக்கு முன்னாலதான் உனக்கு தனி நிலையம் கொடுக்க போறேன். உனக்கு தனி நிலையம் தரவும் போறேன். சுடலகித்தான் சாலையெல்லாம் ஒரு நிலையம் தண்ணி கிணத்திலையும் ஒரு நிலையம் உனக்கு தரேன். யாரெல்லாம் ஒரு நிலையம் உனக்கு தேரடியில் மறுநிலையம் தேரடியில் மறுநிலையம் சுடலகித்தான் உண்டியல் பக்கத்தில ஒரு நிலையம் உனக்கு தரேன். மடப்புளியில் ஒரு நிலையம் என் மகனுக்கு தாரேனடா. என் மகனுக்கு கொடுப்பேனடா.
சுடல உனக்கு 21 நிலையத்தில் நிலையத்தில் இன்னும் ஒரு நிலையை எங்க கொடுக்க போறேன் தெரியுமா? எங்க அம்மா அடடே தெற்கு மேட்டு கலிங்கலில தெற்கு மேட்டு கலிங்கலில இருவாட்டி மூடாதில முத்தப்பன பக்கத்தில் அள்ளி பணம் முள்ளி காசு இணகிடாரன் திரவியமோ இந்த அம்மாளுக்கு இருக்குதேடா. ஐயா சுடலக்கு வெங்கலத்தால் பீடம் போட்டு மகனுக்கு தான் தருவினடா போட்டு கட்டி வெங்குடலகு ஈழகிடாரன் திரவியத்தில் தங்க செலவன் தனி நிலைய தங்க செலவ வந்து உனக்கு தனி நிலையம் தரப்போறேன். அதனால ஏழுகிடாரன் திரவியத்துல போய் நீ உட்காரு இருப்பா. அப்படி நீ கொலுவிருந்து வந்தையானால் அம்மாளுக்கு நடக்கும் பரிபாரம் என்ன தெரியுமா? என்னம்மா? அது மாப்படப்பு அம்மாளுக்கும் மாமித்த படப்பு எல்லாம் மகனுக்கு தருவேனப்பா எம்ம வெண்சுடலகு எங்க அம்மாளுக்கு புல்லு மறி சுடலுக்கு கதலி பழம் அம்மாளுக்கு கரங்கிடா ஒந்தனுக்கு தடியம்பட்டி மாயாண்டி முன்பூஜ அம்மாளுக்கு பின்பூஜ மகனுக்கு சொன்ன சொல்லையுந்த உங்க அம்மா தவற மாட்டேன் என்ன வேண்டுடலையுந்த கட்டி கோலையாம கருவலைய காத்தையால என் கண்ணுக்கு பின்னால என்னோட திரவியம்மோ அடடே திரவி எம் அவனுக்கு செல்லும் மேடோ செல்லும் தடியம்படி சுடலையுந்த மனதில நினைக்கார தாயி சொல் தலை மேல மாதா சொல்லும்படி மேல அம்மாளோட திரவியத்தை நம்ம காவல் செய்து வந்தம்மா அம்மா சொன்ன பிறகா நடக்கும் எண்ணே தடியம்பேட்டி சுடலைய ஏழு கிடரன் திரவியத்தில் தனி நிலையம் வாங்குதா வாங்கின முண்டசாமி ஏழடி திரவியத்தை காக வந்து பறக்கா கருங்குருவிலாந்த சிட்டி பறக்க சிறு
அருவில அந்த ஆட்ட வண்டி சுழியா அதல் காத்து அடியா அம்மாளோட திரவியத்தை காட்டும் காவலுமா அடடி காத்து வாரார் சுடலைய நாடுதான் நந்தம் புனல் ஊராதில 4 சாதி தெருவில பழையம்மார் வம்முழந்தான் நந்தம் புனல் ஊருக்குள்ள பழையம்மார் ஆண்டு வரும் கூட்டத்தில 2000 பொலையனுக்கும் எதமாங்காளி பெரும் போல 3000 பொலையனுக்கும் மூப்பங்காளி பெரும் போல 4000 பொலையனுக்கும் நாட்டாம பெரும் போலைய 5000 பொலையனுக்கும் அதிகாரி பெரும் போலைய அதிகாரி பொலையனுட வளவே காளி என்ற பெரும்போலைய மானத்தையும் வெல்வாழப்பா மணலை எங்க கயர்திருப்பா காளி பொலையனுக்கு மைய உண்டு ஜிமிழு உண்டு மாரணயடு உண்டு மட்டிக்கு அணி வப்பா மைட்டிமிழ கையில எடுப்பா குச்சிக்கு அணி வப்பா மை ஜிமிழ எடுப்பா பரணிக்கு அணி வப்பா அணி வப்பா மையடுப்பா மையடுப்பா யணிவப்பா அண்ணாவி பொலையங்கிட்ட அஞ்சன மையி உண்டு அடுக்கு மையி சிமிழு உண்டு வாழும் 5000 பொலையனில் அதிகாரி பெரும்பலையன் காளிப்பலையன் அவன் மாந்திர உண்டு மைய உண்டு ஐகோட்டு மாந்திரம் உண்டு அஞ்சன மைய உண்டு அப்பேற்பட்ட பெரும்பலையன் மலையாளத்தை ஒரு ஆட்டி படைச்சான் ஆட்டி படைக்கும் பொலைய அந்த மாந்திர மையால ஐயோ என்ன சேட்டை பண்ணி வாரான் தெரியுமா என்ன பண்ணுகிறான் கோட்டையில இருக்க வேலை ஓடிக்கு இழுப்பானா ஓடியில நிக்க வேலை கோட்டையில அழைப்பானா
பவலாக்குதான் ஆக்குதான் பவலை எரவாக்கி எரவ பவலாக்கி பவலாக்கி அந்த காளி புலையன் மை மாந்திரத்தினால் பேரும் புகழாக ஆண்டு வந்தான். அப்படி ஆண்டதோரு புலையன் புலக்கொடிக்கு ஒரே ஒரு செல்வம் இல்ல. என்ன உலகத்திலே பெரிய செல்வம் உண்ண வெறுக்காத கனி பிள்ளை செல்வம் அல்லவா? பிள்ளை செல்வமே பெரிய செல்வம். மதளை செல்வம் அன்பு மிகும் செல்வம். குழந்தை செல்வம் கூடிய செல்வம். எல்லா செல்வங்கள் வாங்கலாம் கொடுத்துடலாம். பிள்ளை செல்வத்தை பெறணுமானால் அது என்ன சக்கா புக்கா வியாபாரமா? இல்லையா. அது போல அந்த காளி புலையன் பலக்கொடிக்கும் மாந்திர மையிருந்து மதளை இல்ல. மதளை இல்லா புலக்கொடியானவா தன் கணவன் புலையின் இடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுதார்? மன்னவா ஏ மந்திரவாதி பெரும்புலையா, புலையா மைத்தியமில் இருந்தா போதுமா ஐயா. மாந்திர யாட இருந்தா போதுமா நமக்கு. நாள ஒரு காலத்தில் புலையனோ புலக்கொடியோ மாண்டு மடிந்தாலும் மரணலோகம் சேர்ந்தாலும் செத்து மடிந்து சிவலோகம் போகக்கூடிய கட்டத்தில் நம்ம புலைய வளவு என்ன பேட்டின்னு தெரியுமா? என்ன சொல்லுவார்கள்? ஏ கொல்லியத்த பாவி ஏ கொடுத்து வையாத பெரும்பொலையே. ஆமா, கொடுத்து வையாத பெரும்பொலையன். மை வச்சிருக்கான், சிமிழ் வச்சிருக்கான், மாந்திரம் வச்சிருக்கானே. இப்பேற்பட்ட புலையனுக்கு ஒரு கொலவாரிச்சு இருக்கா? இல்லையே. என்று காளி புலையனை புலக்கொடியையும் அந்த சொக்காரன் சுவக்காரங்கள் மாப்பலையன் வரிப்பொலையன் கொடிப்பொலையன் பிச்சப்பொலையன் நம்மளை என்ன பேசுவான்? பிள்ளை இல்லைன்னா என்ன சாமி கேளதான் காரையோ கெண்டி தூக்க போராட்டம் வரும். கரையோர கொடையெடுக போராட்டம் நடக்கும். கரையோர அங்கங்கரைக்க போராட்டம் வரும். ஏ மன்னவா பெரும்பொலையா மாண்டு நாம மடிந்தாலோ மரணலோகம் போனோம்னா பிணத்தெடுப்ப முன்ன கதவடப்பம் பின்னால பெரும்புலையா உங்க தேவி புலக்கொடியா இதனால இதுவரைக்கும் பெருமையை நினைத்திருந்தேன். மாந்திர தொழிலை எல்லாம் பெருமையா நினைச்சிருந்தேன். பெருமையாக கோடியா ஆத்தேகே
மலடி மலடி என்று அதில் நின்று பேசுவார் பேசுவாள மலடி என்று அன்பார்ந்த கன்னியா பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கோயில் ஆலயத்தில் அந்த பலக்கொடியாளானவா மன்னா மன்னா மைத்தொழில் இருந்தால் இருந்தால் மதலை கிடைக்காது 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 கரித்தொழில் இருக்குவரை இருக்குவரைக்கு நமக்கு கை குழந்தை கிடைக்காது கிடைக்காது குருசுமை தொழில் இருந்தால் இருந்தால் நம்ம கொலைய அறுக்கும் 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 அதனாலே மன்னா பெரும்பொலையா பொலையா நீ கற்றதோரு மாந்திரை ஏடை அல்ல ஏடை எல்லாம் அடியோட மறக்கணும் 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 அடியா வயத்திலே கரிச்சனிக்கணும் சனிக்கணும் என்று காலை பொலைய முன்னால பொலக்கொடியா கையெடுத்து கும்பிட்டா கும்பிடுதா கும்பிடுதாள் இவ கும்பிட கும்பிட பொலையனுக்கு மனச்சி இளவிச்சு இளவிச்சு மாந்திர மைகளை எல்லாம் பொட்டனமா கெட்டி கெட்டி அவனுடைய முத்தத்தில பூமிதானம் பண்ணினான் பண்ணினான் பூமிதானம் பண்ணின காலத்திலே இருந்து இருந்து பொலக்கொடி திருவயத்தில அந்த அனந்தன் பற்பநாதன் அருளாலையும் அவன் வணங்கும் தெய்வம் எசக்கியம்மா நத்தந்தளத்தி எசக்கி முப்பந்தளத்தி எசக்கி பிளவக்கல்லி எசக்கினுடைய அருளாலைய கொலையனுடைய மனைவிக்கு கருக்கு தலிக்கு கருத்தரித்த பொலக்கொடிக்கு அதே 10 மாசம் ஆகுதையோ முன்னொரு நாள் முற்றும் பெற்ற காலத்தில் பொலையந்தேவி பொலக்கொடியாள் அடிதொடியா வயிறு வலிந்த வயத்தில்தான் பெண் குழந்தை பிறக்குதையோ பிறந்ததொரு மகளுக்கு எதக்கினுட ராமங்க மகளுக்கு பேர் கொடுக்க என் மகளே மாவிசைக்கு என் மகளே பெரும்பொலையன் பேர் கொடுக்க பேர் கொடுத்த மகளையும் பொலையன் போல கொடியும் தன்னுடைய வாசலில் தேனும் தேனம்மா பாலு பழங்கோடு ஒருத்தோடு வளர்ப்பா ஒருத்தோடு வளர்த்த போது அருமாமாவா மாவிசைக்கு 16 வயதாச்சு அவ பருவ பெண்ணு பருவமானாள் பூத்தது தலமவா மாவிசைக்கு பூத்தி நிறைந்த புத்தவதியான பூத்திருக்கு மகளுக்கு பொலையும் போல கொடியும் தொக்காரன் அழைப்பான் தலைக்கு தண்ணி ஊத்துவானா அருமமவ இசைக்கு அண்ணா சடங்கு முறை கழிப்பானா முறை கழித்த போது கொலையம்மாவா மாவிசைக்கு எந்த அழகில் இருக்கலாம் 1ஆம் பிற செய்யலில ஒரு பாவன் தலைமுடியா 2ஆம் பிற செய்யலில் அருமம்மாவா மாவிசைக்கு யாரு நெத்தி பொறுவங்களா பொறுவான் கருமேகம் சுந்தது கட்டிமவா எமையழகும் கருங்குருவி வாழது கருங்குருவி அவ அருமம்மாவ கண்ணழகா அரங்கிளிய காது 2
உதடழகோ அரமமவ மாவுஜகி அது முத்தி கொடுத்தது போல் அது மின்வரித பல்லழகோ பழையமவ மாவுஜகி பவளம்பாச்சி கொடுத்தது போல் அவ பல்லு 16 நார்த்தங்கா செய்யல் போல அவளுடைய நாடிகளும் இளமச்சம்பளம் போல 2 நல்ல கண்ணங்களும் அண்ணாவி பொலையம்மவா அரங்கிலிய மாவுஜகி கமிஷங்குல சாய்ந்தது போ அடடே சாஞ்சது அந்த கட்டிமவ கழுத்தழகோ கரும்பு போல அவளோட கையிரண்டு அவரைக்க செய்யல் போலே 5 விரலள பயத்தை நெத்தி செய்யல் போலே 10 நல்ல விரலள அரமமவ மாவுஜகி செய்யல் போலே அண்ணா சால கட்டும் இடுப்பழகும் கட்டிலே கால் கடைந்தது கட்டி மகளோட காலு ஓட்டு அரங்கிலியாளோட பாதம் அந்தளவு காணாதென்னே பொலையம்மாவ மாவுஜகி எந்த அழகில் இருக்கலாம் என்ன நிலவ சரியிட நிலவண்டு கூப்பிட பொன்னை எங்க சரியிடல பொண்ணு வண்டுக்கு பொண்ணு வண்டுக்கு ஒப்பிடலாம் சந்திரர்க்கு நடுவில் ஒரு அடுகிற தண்ணீல என்ன ஒதுக்கு மணல் கருப்பு தன்னளவு காணாது தன்னளவு போதாது தங்க நகை பூட்ட வேணுமென்று காளி என்ற பெரும்பொலைய அவள் எசக்கித்தான் தங்க நகை களவாண்டு தாலி கட்டி கொடுக்கணுமே கேட்டு வரும் மாப்பிளைக்கு கேட்டு வர மாப்பிளைக்கு கைப்பிடிச்சு கொடுக்கணுமே பெரும்பொலைய கட்டி மகளுக்கு தங்க
பகவதியா வாசலில் தடியம் பெட்டி சுடல பக்கம் 7 கிடாரம் திரவியந்தான் 7 கிடாரம் பல பெயலும் பாக்கா கண்டதொரு திரவியத்தை களவாட வேணும் என்று காளி பெரும் போலை தம்பி மாற கூப்பிடு பதிமாட்ட பத்தி கேட்டு நந்தம்புணல் ஊரு விட்டு கிழக்க முகம் வாரா கிழக்க முகம் வார போது கள்ளரோடும் பாலத்தில தம்பி மாற ஒளிய சொல்லி பொதிமாட்ட நிறுத்துவார் அஞ்சன மையெடுத்து காளி பேரும் போல திரவியத்தை பார்க்க பூலுடையார் வாசலே சிவனடைந்த பெருமாள் தடியம் பெட்டி சுடலைக்கு சதிசாம ஆகுதையோ சதராட்டம் போடணும் தடியம் பெட்டி மாயாண்டி மையானம் போகணும் மாயானா சுடல மாண்டபிண தடியம் பெட்டி சுடலைக்கு நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் ஐயா சுடலைக்கு அது நடிச்சாம ஆகுதப்பா தடியம் பெட்டி முண்ட சுவாமி கொடி போட்டா கொடிய சாமா பேச்சி மவன் சுடலைக்கு சாமாதி சாமா சதி சாம வேலையாச்சி சதுராடு நேரம் தடியம் பெட்டி சுடலைக்கு இடுகாடு போவனும் நீ இறந்த பிண மாயாண்டி ஐயா சுடலைக்கு சதிசாம ஆகுதப்போ சதுராடு கச்சா வரைஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கல் வச்சு தடியம் பெட்டி மாயாண்டி சல்லடமும் குல்லா தாமரக்க மணி அழகு தடியம் பெட்டி சுடலைக்கு 7 மணி வல்லையம் இடுப்பல் ஒரு சல்லடமோ பெட்டி சுடலைக்கு வேள தவறுதப்போ வேள நீ வேட்டையாடு நேரம் தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் அத்தமாகுதப்பா ஆதாளி பாடு நேரம் சமன் தவறுதப்பா தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் அடடே சுடலைக்கு நீ கொல்ல போடு நேராச்ச கொலக்கரஞ்சாலக்கார பொல்லாத சுடலை நம்ம ஐயானம் போக போறான் மாண்ட பிணம் கலக்க போறான் சுடலை இடுகாடு போக போறான் எங்க பேச்சி மாவன் இறந்த பிணத்தை திங்க போறான் பெட்டி சுடலைக்குத்தான் மையான கரையிலதான் இப்ப ஒரு திக்கி ஒரு மகளா
சுடலைக்கு உருக்கமா வளர்ந்த வேளா ஏன் தாயாதல மகளா எங்க தடியம்பட்டி சுடலைக்குத்தான் அவ தலப்பிள்ளை சூலியவ அவ ஆளு வண்டி எருவிலதான் ஏ சுடலைக்குத்தான் இடம் இருந்து வேவுதாள போலுடையார் வாசலேல அவதி மவன் தவதிநாத அண்ணாவி சிவபெருமா பிரம்மசக்தி வேட்டியம்மா பொண்ணு முத்து இருளப்பேனா பலவேத காரணம்மா ஐயா சுடலையும் மாறு ஐயா மாற ஐயா வந்த விவரங்கள அவையதில பாட போறோம் அறிந்து நாங்க பாடினாலும் அறியாம பாடினாலும் தெரிந்து நாங்க பாடினாலும் தெரியாம பாடினாலும் 6 பிழை 100 குற்றம் 6 பிழை 100 குற்றம் எங்களை ஆதரித்து அனுப்ப வேணும். தடியம்பெட்டி சுடலையா ஒன்போகளை பாடும்போது என் நாவது தான் தடுமாறாம என் நற்கூறலும் அங்கிடாம நெஞ்சிலையும் நாவிலையும் நெஞ்சிலையும் நாவிலையும் எனக்கு நினைவருள வர வேணும். நாட்டிலையோ நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலையோ நல்ல நாடு நல்ல நாடு நாவலரும் பகலும் நாடு பகலும் நாடு வாடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு பொழிந்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு இஞ்சி உஞ்சி போக்கு நாடு போக்கும் நாடு இருவாச்சி விளையும் நாடு விளையும் நாடு கிளியிருந்து கீதம் பாடும் மயிலிருந்து நடனம் ஆடும் மாதம் 1 மழை பொழியும் வருடம் 30 நெல் விளையும் உலகத்தில உயர்ந்த நாடு எந்த தேசமானால் கட்டு ஒரு கலங்கானோ கதிர் வழக்கு நெல் விளையும் நெல் விளையும் கயத்தாருமா நகரந்தானே நகரதில யாரெல்லாம் ஆண்டு வாரார் ஆத்த எங்க தரல் வளைஞ்சு அதுல ஒரு கோட்டை போட்டு ஐவர் நல்ல ராஜாக்களும் ஆனந்தம் ஆண்டு வாரார் நகரதில ஐவர் ராஜாக்களா வெட்டும் பெருமாள் ராஜாவாக சூர பெருமாள் ராஜாவாக சுந்தர
வீரபாண்டிய ராஜாவாக வீரபாண்டிய ராஜாவாக எல்லாத்துக்கும் இளைய தம்பி ஆசாவ பிரமாண கயத்தரும நகரதில ஐவேறு ராஜாக்கல்ல எல்லாத்துக்கும் முத்தவரா எட்டும் பெருமாள் ராஜாவுக்கு வீரலட்சுமி பின்னால விதமுடனே மனமுடித்து வெட்டும் பெருமாள் ராஜாவாகும் வீரலட்சுமி பின்னாலும் விதமுடனே ஆண்டு வாரா ஆண்டு வரும் ராஜாவுக்கு மந்திரியான் தலையாரியா மற்ற உள்ள தைனியமோ மற்ற உள்ள தைனியமோ தலையாரியா மற்ற உள்ள தைனியம்மா மற்ற உள்ள தைனியம்மா நல்ல ராஜாவுக்கு கண்டர்கள் அந்த தலையாரியா காவலரா யாவலரா ஐவ நல்ல ராஜாக்களும் நீதிமுறை தவறாம நேர்மையோடு ஆண்டு வாரா மன்னனே கொஞ்சவியர்கோ பந்தடி மேடைகளா பல்லாக்கு சாவடியா எதிலோரு சோழரையும் சொத்து கேட்டு ஒன்ன நல்ல உலகாலோ ரெண்ட நல்ல இரண்டு கோட்டை மூணு நல்ல படித்தலமோ முத்து வர்ண மண்டபமோ படித்தலமா நால நல்ல படித்தளமா நடந்தாட ஐந்த நல்ல படித்தளமா ஐவரண அசந்திருக்க எலரையும் அங்கன எதிலால் ஒரு மண்டபமா எட்டானல்ல
படித்தலமா ஒட்டகை பூஜாவடியா 9 படித்தலமா ஓலை பூஜாவடியா 10 நல்ல படித்தலமா படித்தலமா பளிங்கு வர்ண மேடைகளா மேடைகளா படித்தலமா கயத்தாருமா நகரத்தை அமையா 5 நல்ல ராஜாக்களும் நீதியோடும் நேர்மையோடும் நீதி முதை தவறாமல் ஆண்டு வாரார்கள் 5 ராஜாக்களில் எல்லாத்துக்கும் மூத்தவர் வெட்டும் பெருமாள் ராஜா வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு வீரலட்சுமி பின்னாலை மாலையிட்டு மணமுடித்து மன்னனும் தேவியுமாய் மகிழ்ச்சியோடு ஆண்டு வாரார்கள் அந்த வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு அடுத்த தம்பியான சூரபத்ம ராஜா என்றும் சுந்தர பாண்டிய ராஜா என்றும் வீரபாண்டிய ராஜா என்றும் எல்லாத்துக்கும் இளைய தம்பி சேவக பெருமாள் ராஜா இப்பேர் பெற்ற 5 ராஜாக்கள் 5 பேர்களும் கயத்தாறு மாநகரத்தில் கண்ணியம் தவறாமல் கட்டுடனே ஆண்டு வாரார்கள் அடடே ஆண்டு வரும் ராஜாவுக்கு 1000 பசுமாடுகள் அரண்மனையில் இருக்குதையோ 1000 பசுக்களையோ மேய்ப்பாளி மேய்த்து வாரான் பசுகளையோ அப்பேற்பட்ட பசுக்களைதான் உற்றதொரு மெய்ப்பாடி மேய்த்து வரும் காலத்தில 1000 பசுக்களில அதுல ஒரு காரம்பசு 12 வருடமாக அமரடாக அப்பேற்பட்ட காரம்பசு 13 வருஷத்தில காரங்கனை ஈண்டிடுமா ஈன்றதொரு நாளையில காரங்கன்னு ஆனதற்கு அது 16 நாள் வரைக்கும் பாலது தங்கொடுக்குதையா 17 நாளையில ஆரம்பசு கன்றுக்குத்தான் பாலது தான் கொடுக்காம கன்ற மாடு எத்துதையோ ராஜாவுக்கு 1000
1000 குப்பை மாடுகள். குப்பை மாடுகள். அந்த 1000 குப்பை மாட்டுல அதுல ஒரு காராம்பசு. அந்த காராம்பஸ் ஆனது 12 வருடமாக பாரமலடா இருக்கு இருந்தது. அப்படி பாரமலடா இருந்த காலத்தில் ஆண்டவன் பகவானுடைய அருளாலை 13வது வருஷத்தில ஒரு காராங்கண்ணை ஈன்றெடுத்தது. அந்த ஐவராஜா காராங்கண்ணானது 16 நாள் வரைக்கும் கன்றுக்கு பால் கொடுக்கிறது. 17வது நாளையில் கன்று குட்டிய பால் கொடுக்காம எத்தி மிதிக்கி இதை அறிந்த உற்ற மேய்ப்பாளியும் காராங்கண்ணுக்கு பால் கொடுக்காம காராம்பசி எத்துத. இப்படியே காராங்கண்ணுக்கு பால் கொடுக்காம போனால் இந்த காராங்கண்ணு இறந்து மடிஞ்சிருமே. இந்த உற்ற விஷயத்தை நம்ம ஐவராஜாட்ட சொல்லாம இருந்தோம்னா நம்மள ஆக்கினியம் பண்ணியே தீர்த்துருவார என்று அந்த உற்றதோர் மேய்ப்பாளியும் காராம்பசு பக்கத்திலே செம்பு குடத்தை தூக்கி கொண்டு பால் கறக்க போகும்போது காராம்பசு ஆனது ஒட்டதொரு மேய்ப்பாளிய ஒட்டதொரு மேய்ப்பாளிய உதைத்து அங்க தள்ளுதையா. நிலைமைகள மேய்ப்பாளியும் கண்டபாது கால நல்ல பொழுதில 1000 ஆடுகளை மேய்ச்சலுக்கு பத்தனுமே. பட்டி நல்ல தொழுதிறந்து ஐயா பட்டி நல்ல தொழுதிறந்து அதே பசுவ மாட்ட 10 தானே. பசுவ மாட பத்திக்கிட்டு எங்கே வாராரானார் கயத்தாருமா நகர விட்டு ஆத்திகுளம் பாதையாக மானங்காத்தான் தன்னதியில உச்சி பரம்பிலதான் மாடுகளை மேய்க்கும் போது என்ன நடக்குதானா பள்ளத்து வயலில்தான் பசுவ மட மேய்க்கான மேய்த்து வரும் காலத்தில ஒட்டதொரு மேய்ப்பாளியும் ஒன்னங்க உணவு வந்து உணவுகளை கொண்டு வந்து காராஞ்செடி மூட்டதில கஞ்சிய தந்தரக்கான உற்றதொரு மேய்ப்பாளியும் ஆனங்காத்தான் உச்சி பரம்புல 1000 பசுவ மாட்டுக்களையும் பட்டியாக தொழு அமர்த்தி அந்த உற்றதொரு மேய்ப்பாளி காராமூடு செடியில் பக்கத்திலே வந்து கொண்டு வந்த சாதங்களை எல்லாம் இறக்கி வைத்தோ ஆகா நேரமும் ஆகுதே என்று கொண்டு வந்த சாதங்களை எல்லாம் உற்றதொரு மேய்ப்பாளி உண்ணினான். அந்த உணவை எல்லாம் உண்ட காலத்தில் உற்றதொரு மேய்ப்பாளியும் காராஞ்செடி மூடதில
வடக்க அங்க தலைய வச்சு தெக்க நல்ல காலை நீட்டி பசுமைக்கும் மேய்ப்பாளியும் படுத்துறங்க வேணும் என்று காராமூட்டு செடியதில அடடே கண்ண சந்து உறங்குதானே கண்ணசந்து உறங்கும் போது ஒற்றதொரு மேய்ப்பாளிக்கு பொல்லாத கனவுதான மேய்ப்பாளி கனவுலதான் பொல்லாத கனவு எல்லாம் கண்டானே மேய்ப்பாளியும் எப்பேற்பட்ட கனவு ஆனால் உப்பாட்டங்கரையதில மேலப்புறம் தன்னதில வட்டப்பாறை பக்கத்தில சங்கமூடு தன்னதில கரையாம்புத்து வளர்ந்திருக்கு அப்பேற்பட்ட கரையாம்புத்தி 5 தலை நாக வந்து காராம்பசு மடுவிலதான் அவன் பால இருந்த கனவு கண்டான் பால இருந்த கனவு கண்டே ஒட்டாதொரு மேய்ப்பாளியும் பதறி அங்க எழுந்தரித்து முளைத்து அங்க பார்க்கும்போது பள்ளத்து வயலிலதான் பசுவ மாடு மேயுதையோ மதியமாச்சு ஒரு சாஞ்ச நேரமாச்சு இப்பேற்பட்ட நேரத்தில நம்மளோட மாடுகளை கயத்தாறுமா நகரத்தில வனவாசங்கசமதியில தண்ணி தானே காட்டணுமே உச்சி நல்ல பரம்பு வேட்டு கயத்தாரமாம் பாதைக்குதான் உப்பாத்தங்கரையதில பசுவமாட பத்திவா உப்பாத்தங்கரையதில பசுவ மாட மேய்க்கும் போது வனவாசங்கசத்திலதான் அப்பேற்பட்ட காராம்பசு தண்ணி அது அருந்துதையோ தண்ணி அது அருந்தும் போது 1000 பசுக்களையும் மானங்காத்தான் உச்சி பரம்பிலே மாடு மேய்த்து உச்சி மதியம் ஆயிடுது இந்த மதியத்துல நம்ம 1000 பசுக்களையும் கொண்டு போய் கயத்தாறுமா நகரத்துல உப்பாத்தங்கரையில தண்ணி காட்ட வேணும் இந்த வெயிலில நம்ம பசுவ மாட்டுக்கு தண்ணி தாவுடைய தீக்கணும் என்று அந்த உற்றதோறு மேய்ப்பாளியும் கயத்தாறுமா நகரத்தில் உப்பாத்தாங்கரைக்கு வந்தார். அப்படி உப்பாத்தாங்கரத்தில வனவாசங்கசத்தில கட்டப்புலி பக்கத்தில அந்த கசத்திலே தண்ணீர் அருந்த வச்ச மாடுகளை உப்பாத்தாங்கரையிலே பட்டித்தொழு அமைத்தார். இப்படி உப்பாத்தாங்கரையிலே பட்டித்தொழு அமைத்த காலத்தில் புளியமரந்தன்னதில ஒற்றதொரு மேய்ப்பாளியோ கண்ணஜர வேணும் என்றே புளியமரம் பக்கத்தில
உழைப்பாளியும் வருவானா புளிய மரம் அடியதில அவனும் கண்ண சந்து உறங்குவானா உறங்கும் போது ஆயிரம் பசுவதில அதுல ஒரு காராம்பசு அதிசயம் நடக்குதையா அது குப்பத்தை மாட்ட விட்டு அது எங்க வருகுதானால் ஏ உப்பா தங்கரையதில வருகுதையோ மட்டப்பாற பக்கத்தில சங்கமூடு தன்னதில காராம்பசு ஆனதுதான் கிழக்கு முகம் நின்று கொண்டு காலரண்ட நெரிக்குதையோ மடுவ அங்க நெரிக்கும் போது தன்னால பால் கறந்து அந்த புத்துக்குள்ள விடுகுதையோ